என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொன்னாலும் சூர்யா சார் கேட்க மாட்டாருமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு சூர்யா சார் இங்க பேசுறதுக்கு வரக்கூடாதா அவ்வளவுதான். தேவநந்தினிக்கு நடந்தது அணுக்கும் நடக்கணுமா? அந்த வயசானவர் இறந்துட்டாராமா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார். ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் சார். என்னாச்சு சார்? நதிங், சொல்லணும். நான் அத்தனை தடவை போன் பண்றேன், நீங்க ஏன் சார் கட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? சொன்னனே அனு, பிஸின்னு. சும்மா போய் சொல்லாதீங்க சார். உங்க குரலை கேட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு. சும்மா ஓன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? நானும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அனு. சொல்லுங்க சார், நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். அனு, நமக்குள்ள இப்ப எதுவும் பேசிக்க வேணாம். அப்படின்னா? அனு. சார். எஸ் அனு. இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அனு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓ, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தனிப்பட்ட காரணம்னு எதுவும் இல்ல. ஆனா ரெண்டு பேருமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு தோணுது. அப்ப நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னது? இவ்வளவு நேரம் அத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறம் பேசலாம். நீ ஏதோ சொல்ல வந்தியே அனு? நத்திங் சார். நீங்க உங்க ப்ராஜெக்ட பாருங்க, நான் அப்புறம் பேசுறேன். இன்னொரு விஷயம் அனு, என் கால் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காத. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நத்திங் அனு, பாய். சார் சார், என்னாச்சு சாருக்கு? அவரை நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்ல நான் போன் பண்ணா அவரே அதை சொல்றாரு. ரொம்ப அப்செட்டா வர பேசுறாரு. இப்ப அனுவை சமாளிச்சிட்டோம். ஆனா நாளைக்கு ஆபீஸ்க்கு போனா அனு இந்த விஷயத்தை அப்படியே விட மாட்டா. என்ன ஏதுன்னு நிச்சயமா கேப்பா. அனு கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கொஞ்ச நாள் அனு வருத்தப்படுவா, என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. நாளாக நாளாக அதுவும் அவளுக்கு பழகிடும். அனு, பங்கஜ் சொன்னதுதான் சரி. நம்ம விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது. இன்னொரு இழப்பை என்னால தாங்கிக்கவே முடியாது அனு. என்ன மன்னிச்சிரு அனு. ஐம் சாரி.
கிக்கி கிக்கி ஏன் கிக்கி ஏன் கிக்கி 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 கிக்கிங்க சந்திரா சந்திரா கூல் டவுன். வாட் ஹேப்பன் சந்திரா? இல்ல மான்சி என் கிக்கி எங்க? கிக்கியா? வாட் ஹேப்பன்? நோ மான்சி. எஸ் மான்சி என்னோட கிக்கி எங்க? என் கிக்கி எங்க? கிக்கி கிக்கி என்னோட கிக்கி எங்க? என்னோட கிக்கி. ஓ மை காட், இந்த நேரத்துல என்ன சந்திரா தேடுற? சந்திரா சந்திரா, what happened to you? எதுவா இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் பேசிக்கலாம் சந்திரா. வந்து தூங்க ஃபர்ஸ்ட். நோ மான்சி எனக்கு இப்பவே என்னோட கிக்கி வேணும் மான்சி. என்னோட கிக்கி வேணும் கிக்கி. திடீர்னு எந்திரிச்சு கிக்கி கிக்கினா என்ன அர்த்தம் சந்திரா? ப்ளீஸ் இப்ப வந்து தூங்கு. கிக்கி கிக்கி எங்க? கிக்கி என்னோட கிக்கி கிக்கி எங்க போச்சு? கிக்கி என்னோட கிக்கி 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 எங்க போச்சு? கிக்கி சந்திரா கிக்கி. சந்திரா, ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் திஸ். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் மான்சி, திஸ். என்னோட ஓகே, கிக்கி. ஃபர்ஸ்ட் தண்ணிய குடி. கிக்கி கிக்கி சந்திரா ரிலாக்ஸ். யூ நோ மான்சி சின்ன வயசுல என் கூட ஒருத்தங்க எப்பவுமே கிக்கி விளையாடுவாங்க. ரொம்ப நல்லவங்க, வெரி ஸ்மார்ட். இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் கூடயா? யார் விளையாடிருப்பாங்க சந்திரா? மாமின்ல தான் விளையாடி இருக்கணும். இல்லனா வீட்ல சர்வன்ட் யாராவது? ஐயோ மான்சி, இவங்க வேற யாரோ ஒருத்தங்க. யாருன்னு சட்டன ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ஒன் திங் ஸ்டில் ஐ ரிமெம்பர் மான்சி, அவங்களுக்கு நிறைய முடி இருக்கும். யா, அவங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. ஆ, நிறைய முடி இருக்கோம்னா அப்போ கண்டிப்பா மாமின்லாவா தான் இருக்கும் சந்திரா. ஓ நோ மான்சி, அம்மா வரதா எனக்கு தெரியாதா? இவங்க வேற யாரோ. அவங்க யாருன்னு யோசிச்சு எனக்கு கிடைக்க சந்திரா மாட்டேங்குது. கூல். சந்திரா கூல். லுக், எதுவா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். இப்போ ப்ளீஸ் தூங்கு சந்திரா. ஐயோ மான்சி, என்னோட கிக்கி எங்க மான்சி? எங்க மான்சி? ஃபுட்பால் எப்படி இங்க இருக்கும் சந்திரா? திஸ் இஸ் அவர் பெட்ரூம். பட் மான்சி, இங்கதான் எங்க இருக்கும்னு தோணுது மான்சி. மான்சி, ஐ டாம் ஷூர் இது நம்மளோட பழைய வீடு தானே மான்சி. இங்கதான் நிச்சயம் எங்கேயோ இருக்கணும் மான்சி. மான்சி ப்ளீஸ் மான்சி, என் கிக்கிய தேட ஹெல்ப் பண்ணு மான்சி. இப்பவே தேடணும்னு ஆரம்பிக்காத சந்திரா. காலையில எழுந்த உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபுட்பால தேடலாம். ஓகே? தேங்க்ஸ் மான்சி, தேங்க்யூ சோ மச் மான்சி, தேங்க்யூ சோ மச். என்னோட வாழ்க்கையில அந்த கிக்கி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதை நான் மிஸ் பண்ண கூடாது மான்சி. அது எனக்கு வேணும் மான்சி, அது எனக்கு கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சந்திரா ப்ளீஸ் இப்போ தூங்கு. மார்னிங் தேடலாம். ஓகே ஐயோ. ப்ளீஸ். ஓகே மான்சி. படுத்து தூங்கு படு. கிக்கி 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 கிக்கி. இந்த சந்திரா என்ன சொல்றான் என்ன செய்யறான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. பெட்ரூம்லயே ஃபுட்பால தேடுறான். யாரு இவன் கூட சின்ன வயசுல விளையாடி இருப்பாங்க? மாமின்லாவா இல்லனா அது யாரா இருக்கும்? இன்னும் என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்கோ இந்த வீட்ல. கிக்கி 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 கிக்கி
நோ மான்சி, என் கிக்கி கிடைக்காம எனக்கு தூக்கம் வராது மான்சி. சந்திரா ப்ளீஸ் சந்திரா மான்சி. ப்ளீஸ் சந்திரா கிக்கி 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 சந்திரா கிக்கி. கிக்கி 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 கிடைச்சிருச்சு. தேங்க் காட். கிக்கி மான்சி, கிக்கி மான்சி, என் கிக்கி கிடைச்சிருச்சு. என் கிக்கி கிடைச்சிருச்சு மான்சி, என் கிக்கி கிடைச்சிருச்சு. ஐயோ ஐயோ ஆல்ரைட் சந்திரா. யா மான்சி, ஐம் ஃபைன். அதான் என் கிக்கி கிடைச்சிருச்சு. ஐ லவ் திஸ் கிக்கி. திஸ் இஸ் a great treasure, you know. சந்திரா ஏன் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ சென்டியா பிஹேவ் பண்ற? மான்சி, எனக்கு இந்த கிக்கி ரொம்ப ஸ்பெஷல் மான்சி. இது உனக்கு புரியாது. குட் நைட் மான்சி. என்னோட கிக்கி 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 என்னோட கிக்கி என்னோட கிக்கி என்னோட கிக்கி. மாமின்லா மான்சி, மாமின்லா சந்திரா சின்ன வயசுல இருக்கும்போது உங்களை மாதிரி யாராவது லேடி இந்த வீட்ல இருந்தாங்களா? ஐ மீன் சந்திராவோட சின்ன வயசுல அவங்க கூட யாரோ ஃபுட்பால் விளையாடினாங்களா? அவங்களுக்கு முடி ரொம்ப நீளமா இருக்கும்னு சந்திரா சொன்னான். நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் தூங்கவே இல்ல மாமின்லா. பழைய ஃபுட்பால கட்டி புடிச்சுக்கிட்டு சின்ன வயசுல யாரோ என் கூட விளையாடினாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அதான் கேட்டேன். மாமின்லா மான்சி, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். நீயும் வரியா? இல்ல மாமின்லா, நீங்க போயிட்டு வாங்க. மாமின்லா ஏன் வேணும்னே என்ன டைவர்ட் பண்ண பாக்குறாங்க? ஓகே மாமின்லா, யூ கேரி ஆன். என்னாச்சு பெரியவரே, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லாத விஷயம். உங்களை மாதிரி யாராவது இருந்தாங்களான்னு தான் கேட்டேன். அதுக்கு ஏன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி பாத்துக்கிறாங்க? இவங்க கண்டிப்பா எதையும் மறைக்கிறாங்க. நோ டவுட். அந்த பெரியவரு இந்த வீட்ல வேலை பாக்குறவரு. அவருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இந்த வீட்டு மருமகன்னா எனக்கு தெரியல. அப்ப நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னது
என்னாச்சு சூர்யா? ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ் கிளம்பல? தினமும் ஆபீஸ், அப்புறம் வீடு, சாப்பாடு, தூக்கம் எல்லாம் வெறுப்பா இருக்குமா. எல்லாத்தையும் விட்டுட்டு தள்ளி இருக்கணும்னு தோணுது. எந்த பொறுப்பும் இல்லாம, எந்த ஆசையும் இல்லாம, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டா சந்தோஷமா இருக்கும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஏன் சூர்யா இப்படி எல்லாம் பேசுற? எப்பவும் பாசிட்டிவிட்டியோட இருக்கிற நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நோ, நீ இப்படி யோசிக்கிறது ரொம்ப தப்பு சூர்யா. இவ்ளோ வெறுத்து பேசுற அளவுக்கு உனக்கு என்னாச்சு? நீயா என்கிட்ட அணு விஷயத்தை பத்தி உறுதியா சொல்லு சூர்யா. மத்தத நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன இருக்குமா? ஆனா அம்மா கிட்ட நீங்க பேசி நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா தான் நீங்களே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பீங்களே. ப்ராப்ளம் இல்லம்மா. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஒரு பக்கம் நான் இப்படி யோசிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள இருந்து இன்னொரு மனசு சொல்லுது, இதெல்லாம் இன்னும் உனக்கு தேவையான. போதும்மா, போதும், எல்லாம் போதும். ஆமாமா, எல்லாத்துல இருந்தும் நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இனிமே எல்லாத்தையும் சந்திராவே பாத்துக்கிட்டோம். என் முழு மனசோட இத செய்யறதா எழுதி தந்திருக்கேன். அதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் இதுல இருக்கு. என்ன சூர்யா பேசுற நீ? ஓ, நீ முடிவு பண்ணிட்டா அது சரின்னு நாங்க கேட்டுக்கணும்ல? சூர்யா, உன் முன்னாடி ஒரு சாம்ராஜ்யமே காத்துட்டு இருக்கு. இப்ப போய் நீ இப்படி பேசலாமா? கால நேரம் கூடி வரப்போ எல்லாத்தையும் கெடுத்துறாதப்பா. இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால முடியல. ஐம் டயர்ட், ரியலி டயர்ட். சந்திராவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோமா? நீங்களே இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லிடுங்க. நம்ம ஆபீஸ், இந்த வீடு, இந்த பிசினஸ் எல்லாத்தையும் நம்ம சந்திராவே பாத்துக்கிட்டோம். நான் பிரேக் எடுத்துக்கிறேம்மா, பெரிய பிரேக் எடுத்துக்கிறேம்மா. நான் சொல்றது கேளு சூர்யா. அம்மா ப்ளீஸ், என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரிப்பா, நீ எதையும் யோசிக்காம முடிவு பண்றவன்ல. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய முடிவை நீ எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். தேங்க்ஸ்மா. அம்மா, என்னால எல்லாருக்கும் ஆபத்து மட்டும்தான் அம்மா. என்கிட்ட இருந்து விலகி போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. அதனாலதான் நான் எல்லாரையும் விட்டு விலகி போறேன். என்ன சேர்ந்தவங்களுக்கு என்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. அதான் என்னோட ஒரே லட்சியம். நடந்த எதையும் நம்மளால மாத்த முடியாது சூர்யா. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காம நம்மளால பாத்துக்க முடியும். நீ இப்போ உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை வெளிப்படையா சொன்னாதான் அதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். ப்ளீஸ்மா,